தம்ப்நெயில் வெயிட் பண்ணிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ், கவலையப்படாதீங்க. என் இஷ்டத்துக்கு தம்ப்நெயில்ல எவனையோ வந்து வஞ்சு திட்டி மீட்டிங் 10 நிமிஷத்துல முடிய போதான் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இதுக்கப்புறம் இந்தியாவோட ஃப்ரண்ட் லைன் பேஸ் போலர் அப்படின்னா பும்ரா வருவான். பா நீ இல்லப்பா கபிலா நீ வா அப்படின்னு சொல்லிட்டு சிராஜ் தான் வருவான். ஏன்னா அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் இது வரைக்கும் ஆடின மேட்ச் எல்லாமே வின்னு. பும்ரா இல்லாம ஜெயிச்சிருக்கான். செஞ்சு பும்ரா தான் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. சிராஜ் வந்து ஒரு சரியான பர்ஃபார்மன்ஸ். உண்மைதான். ஏன்னா கடைசி அந்த கேட்ச் விட்டதுக்கு அப்புறம்லாம் அப்படியே ஒரு மாதிரி டிசப்பாயிண்ட். வாஷிங்டன் சுந்தர் வந்து சிராஜை பார்த்து என்னடா அப்படின்ற மாதிரி டிசப்பாயின்மெண்டா பார்த்தான். ஆனா அதுக்கப்புறம் அவனுக்கு எப்படின்னா, ஐயோ நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோமே, நம்மளால வந்துட்டு இப்படி தோத்துற போதோ அப்படின்ற ஒரு இதுலயே எஃபர்ட். நீங்க பாத்தீங்கன்னா 2 பவுலர் தான் போட்டானுங்க இந்த டேல, 5th டேல. யாரா? பிரசித் கிருஷ்ணா, சிராஜ். பிரசித் கிருஷ்ணா சூப்பரா அக்கம்பைன் பண்ணான் அவனும் கூடயே. ஏன்னா அவன் இல்லாட்டினா அவனும் டீசெண்டா போட்டான், சூப்பரா போட்டான். சிராஜுக்கு மட்டும் எப்படி போகுதுன்னா, அந்த கேம் விளாடுவோம்ல பிசில, அந்த மாதிரி கரெக்டா அக்யூரேட்டா ஏதோ போட்டுட்டு இங்கதான் திருப்புற, இவ்வளவுதான் திருப்புற அப்படின்ற மாதிரி 4th ஸ்டம்ப் அங்கிட்டு அப்படியே 3rd ஸ்டம்ப்ல இருந்து 5th ஸ்டம்ப் போகுது. 4th ஸ்டம்ப்ல பிச் ஆகி 6th ஸ்டம்ப் வளையுது. பின்னாடி போய் ரொம்ப வாபலாச்சு. பேசுறதுனால இல்ல, எனக்கு அப்படியே அப்படியே டக்குன்னு அந்த கடைசி ஃபுல் டாஸ் பாலை எடுத்து இப்படி ஸ்வீப் அடிச்சானா, அப்படியே மிரண்டேன். பிரேம்ஜி பார்த்த மாதிரி இருந்துச்சு கடைசி பால்லான்றப்ப. எதுக்குடா ஜாக்கர் பால் எதுக்குடா புல் ஷாட் ஆடிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அட்கின்சனை பாக்குறப்ப. எனக்கு பயம்டா. ஏன்னா 4 விஷயம் நடந்துச்சு. ஒண்ணு, ஆகாஷ் தீப் போயிட்டு பவுண்டரி உள்ள கேட்ச தூக்கி போட்டான். அது வந்து நான் நான் அவனை பிடிக்கலாம் சொல்லல. அட்லீஸ்ட் நீங்க ஏதாவது தடுத்தாவது விட்டுருக்கலாம், ஏதாவது பண்ணிருக்கலாம். நான் சொல்றேன், பாத்துக்கிட்டே இருக்கேன், பயமா இருக்கு. அடுத்த பாலு ஃபுல் டாஸ் பாலு, பேட்லயும் படல, போல்டுலயும் படல. கரெக்டா ஒன் பிட்ச்ல லெக் ஸ்டம்ப் மிஸ் ஆயிருக்கும். லெக் ஸ்டம்ப் மிஸ் ஆயிருக்கும். மிஸ் ஆயிருந்துச்சு. சரி அடுத்த பால் ஏதாவது நடக்கும்னா, லாஸ்ட் பாலு ஓக்ஸ் நான் ஸ்ட்ரைக்கர் ரன்ல கிராஸ் பண்ணியே ஆகணும் பேட்ஸ்மேன்ஸ். த்ரூ ஜுரேல் சூப்பரா பண்ணான். இல்ல இல்ல உண்மையே நல்லா பண்ண. என்னன்னா முன்னாடி வந்து நின்னுட்டான். அவன் முன்னாடி வந்து நின்னுட்டான். நின்னதுக்கு அப்புறம் பாலை புடிச்சு அண்டர்ஆர்ம் த்ரோ போட்டான். அது அவனுக்கு கிளவ் புடிச்சு போட முடியல. ஏன்னா போட முடியாது அவ்வளவு அக்யூரேட்டா. அது நிறைய தடவை போட்டிருந்தா தெரிஞ்சிருக்கும். அதாவது இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அந்த தோனி ஒரு எல்லாராலையும் தோனி மேட்ச்ல ஆட முடியாது இல்ல இல்ல அப்படின்னு. எல்எஸ்சி கூட ஐபிஎல்ல ஒரு த்ரோ அடிப்பாரு பாத்துக்காங்க, கண்ணுல இருக்கு தம்பி. அந்த த்ரோ தம்பி இப்படி இப்படி பண்ணுவாரு, இப்படி போடுவாரு தம்பி, போடுவாரு. அடிக்கும் தம்பி. அது அண்டர்ஆர்ம் த்ரோ. அதான் எப்படின்னா, அவர் எங்கேயோ நின்னுட்டு அண்டர்ஆர்ம்ல நான் ஸ்ட்ரைக் ரன்ல டைரக்ட் அடிப்பாரு. கத்துக்கணும். அதான் யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு கத்துக்கணும்யா அப்படின்ற மாதிரி. அதாவது இத வந்து ஃப்ளூக்குன்னு சொல்றவன் ஆன்டி இந்தியன், இத வந்து ஃப்ளூக்குன்னு சொல்றவன் ஆன்டி இந்தியன், அத ஃப்ளூக்குன்னு சொல்றவன் ஆன்டி இந்தியன் அப்படின்ற மாதிரி. அதாவது ஃப்ளூக்குன்னு பாருங்க ஹேட்டர்ஸ் எல்லாம், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. தோனி வந்து அக்யூரேட்டா கால்குலேட் பண்ணிடுவாங்க. அவரு ஒரு தடவை இப்படி ஒரு செகண்ட் வித்தின் செகண்ட்ஸ் அவர் வந்து எப்படின்னா, எப்படி வீசுனா கையை வந்துட்டு எந்த மூவ்மெண்ட் கொடுத்தா பால் எப்படி எந்த ஃப்ளோல வந்து ஸ்டம்போ போய் அடிக்கும் அப்படின்றதெல்லாம் அவர் அங்கேயே கால்குலேட் பண்ணிட்டாரு. நல்லா இருந்துச்சு. அதனால பத்திரானோட பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட நான் பாரு. ஏன்னா அவன் போய் பாலை வந்து இன்டரப்ட் பண்ணல. அவன் வந்து எப்படின்னா ஏதோ சட்டை கசங்கிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மாட்டுக்கும் போல்ல பட்டுருச்சா என்ன இருந்தாலும் நேரம் எறிகிறான் அப்படின்னு சொல்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருந்தான் பத்திரானா. எனக்கு வந்துட்டு அவேர்னஸோட வாப்பா பேக்கப் வாப்பா பாலுக்கு அப்படின்ற எந்த ஒரு இதுவுமே இல்லை. அவன் வந்துட்டு அப்புறம் அப்படின்ற மாதிரி சட்டை எப்படி இப்படின்னு பண்ணிட்டு போறான். எனக்கு வந்து எப்படின்னா, பழைய தோனியை பார்க்க முடியல அந்த இடத்துல. பத்திரானா ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தோனி கிட்ட சிக்கி இருந்தானா சந்தோஷப்பட்டிருப்பேன். கண்ணிலே அடிச்சிருப்பான்டா, கண்ணிலே அடிச்சிருப்பான் தோனி. கண்ணிலே அடிச்சிருப்பான்டா, கண்ணிலே அடிச்சிருப்பான். எனக்கு ஷிட் அது ஒரு மாதிரி இருந்துச்சு. இப்ப இருக்க தோனியை பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கு. சரி, இப்ப எதுக்கு தோனி டாபிக் உள்ள போயிட்டு ஓவரால் சீரீஸ் 2-2 என் கெஸ் படி ஃபர்ஸ்ட் மேட்ச்ல சொல்லியிருப்பேன். ப்ரீ ப்ரீ இதுல என்னன்னா கூட பார்க்க மாட்டேனாடி. இந்த வீடியோ பாக்குறதே பெருசு. உனக்கு மொதல் வீடியோ யாரும் பாப்பாங்களா? ஏண்டா நீயே தெரியாது, உங்க அப்பா வேற தெரியும். இந்த இடத்துலதான் நான் நினைச்சேன் ஜேமி ஸ்மித். நான் காலையில நினைச்சேன்னா ஜேமி ஸ்மித் அடிச்சிருவான் 35 ரன் தானே. ஏன்னா எனக்கு ஓட்டன் கூட பிரச்சனை, ஓட்டன் கூட சிஎஸ்கே பிளேயரு நம்ம ரத்தம், அந்த ப்ரெஷர் லேண்டர் பண்ண தெரியும்னு வச்சுக்கோங்க, அது ஒரு விஷயம். ஜேமி ஸ்மித் நினைச்சா அடிச்சிருவான் சரியான இட்டுன்னு பார்த்தா இறங்கி வந்து கொடுத்தாண்டா விக்கெட்ட. சோக்கு எப்படி வரான் பத்தியா, சோக்கு இந்த பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு. வெறும் அவன் இருந்தப்போ 25 ரன் 27 ரன்ஸ் தான் நீடடு. ஆமாடா, ஓட்டர் 2 4 அடிச்சிருப்பான்டா. ஓவர் 2 4 அடிச்சு செட் பண்ணிட்டான். ஓட்டன் காமிச்சிட்டான், பாரு சிஎஸ்கே பிளேயர்னா இப்படிதான் இருப்பேன், அது வந்து எப்படின்னா ரொம்ப எப்படி சொல்றது சோப் பண்ணுவான்டா அப்படின்னு சொல்லிட்டு. வீக்கர் லிங்கா இருந்துச்சு அந்த பாலு. ஈஸியா வந்து இது பண்ணிட்டான். ஆனா இவனுக்கு போட்ட பால் வந்து எப்படின்னா, சிராஜுக்கு அப்பதான் பாக்குறேன்
அப்படியே எப்படி சொல்றது, வெளில வெளில பிளானே அதான் சொல்லிட்டு அந்த மாதிரி தான் போட்டானுங்க. இன்னொன்னு வந்துட்டு என்னன்னா, ரெண்டு பவுலர்ஸுமே சூப்பரா போட்டானுங்க ரெண்டு இன்னிங்ஸுமே. ஏன்னா பிரசித் கிருஷ்ணா வந்து நம்ம என்னதான் எக்கனாமிக்கலா இல்ல அப்படிலாம் பார்த்தாலும் அவனுக்கு டார்கெட் பண்ணி அடிச்சானுங்க பிரசித் கிருஷ்ணாவை. அதனாலதான் அவனால எக்கனாமிக்கலா வைக்க முடியல டெஸ்ட் மேட்ச்ல. ஸோ பெட்டரா பண்ணிருக்கலாம் தான். ஆனா நல்ல லென்த், லைன் லென்த் இருந்துச்சு. ஸோ பெட்டர் தான். கிறிஸ் வோக்ஸ் பத்தி பேசியே ஆகணும்டா. சத்தியமா சொல்றேன், ஃபுல் கை கட்டு போட்டுட்டு இப்படி வச்சுட்டு நடக்க கூட முடியாதுல்லடா. அந்த கையை வச்சு எதுவுமே பண்ண முடியாது. அவ்வளவு பெயின் இருக்கும். அத எப்படி சொல்றது, சாப்பிட கூட முடியாது. அவன் ஆனா வந்துட்டு அந்த கையோட எல்போல அடியா, இங்க இங்கதானே அடி. சி, இது இங்க இங்க ஸ்பார்னா, ஷோல்டர் ஷோல்டர்ல ஷோல்டர் ஷோல்டர்ல ஷோல்டர்ல பால் அண்ட் சாக்கெட் ஷோல்டர் ஜாயிண்ட். டிஸ்லோகேட். பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட்ல அந்த ஒரு எப்படி சொல்றது, இந்த பசில் எல்லாம் விளையாடுவோம்ல, அதுல அந்த ஒரு சாக்கெட்ல வந்து அந்த செட் ஆகுற மாதிரி அந்த இடத்துல அடியான். அதை வச்சுட்டு நீ ஓடணும்னா அதை தான் மூவ் பண்ணி ஆகணும். ஸோ எப்படி அந்த டூஸ் எல்லாம் எப்படி ஓடினானே தெரியல போக்ஸ். அதாவது அப்படியே அதான் ஒரு மாதிரி அப்படியே பல்லு கடிச்சிட்டு ஒரு மாதிரி முடியல ரெண்டு அவனால. ரன்னு தான் ஓடி இருப்பான். இத்தனைக்கும் டைவ் கூட போயிருக்க மாட்டான். ரன்னு ஓடுனதுக்கே அவனால முடியல. அப்படியே ஒரு மாதிரி புடிச்சிக்கிட்டு ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு இருப்பான். ம். நான் ஒரு செகண்ட் நினைச்சேன்னா ஓகே ஓக்ஸுக்காக மேட்ச் வேணா ஜெயிக்கலாம் அப்படின்னு இந்த அந்த மாதிரி பக்கம் போச்சு தாவிட்டேன். பட் எனக்கு. ஆனா அதான் நான் என்ன நினைச்சேன்னா, அட்கின்சன் அந்த சிக்ஸ் வந்துட்டு அப்படின்னா அட்கின்சன் கேபபிலிட்டி இருக்கு, டங்கை விட நல்லாவே இருந்துச்சு. கமெண்ட்ரியில வந்து என்ன சொல்றானுங்கன்னா, அட்கின்சனை வந்துட்டு அட்கின்சன் எங்க ஸ்ட்ரைக் தர மாட்டாரு டங்குக்கு. டங் நல்லா தானே விளையாடுறாரு அவர், பாருங்க கான்பிடண்டா இருக்காருன்னு. 12 பால்ல 10 பால் பீட்டனு, ஒரு பால் டிஃபென்ஸ், அடுத்த பால் அவுட்டு. இதுல எப்படி கான்பிடன்ஸ் தெரிஞ்சுன்னு எனக்கு தெரியல. இவனு இந்தியா ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு கமெண்ட்ரி பண்ணிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. அதாவது டேய் கம்பீருக்கு ஸ்டோக்ஸ் மேல என்ன வன்மோன்னு தெரியலடா. மேன் ஆஃப் த மேட்ச் எல்லாருக்குமே தெரியும். இங்கிலாந்து சார்பில் இருந்து இந்தியன் டீமோட கோச் தான் சூஸ் பண்ணுமா. நான் பிரசன்டேஷன் பண்ணும்போது கேட்டேன், கம்பி யார் தரமா சூஸ் பண்ணிருக்கான், யார் சூஸ் பண்ணிருப்பான் கெஸ் பண்ண. ரூட் இல்ல ஜேமி ஸ்மித், இல்ல வேற யாராவதா? ப்ரூக்கா ஹாரி ஹாரி ப்ரூக்டா. ப்ரூக், ஹாரி ப்ரூக் நினைச்சேன். ஹாரி ப்ரூக் பண்ணிருக்கான்டா. மனசாட்சியே இல்லாம. டேய் பென் ஸ்டோக்ஸ் 2 மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருக்கான்டா. நினைச்சு பாரு, 5 டெஸ்ட் மேட்ச்ல 2 மேன் நாடு தான் ஆடி இருக்கான். நாடுத்துல 2 மேன் ஆஃப் த மேட்ச். அப்பனா அவ எவ்வளவு கொடுத்துருக்கான் அந்த சீரீஸுக்கு. ஏன்டா எனக்கு கோவம் வருதுடா கம்பீர் மேல. ஏன்டா சரி, ஒரு ஆப்போனன்ட் இந்தியால டீம் கேப்டன்னால வன்மத்துல இருப்பானா. மெக்கலம் யாரை செலக்ட் பண்ணா? மெக்கல கில்லு தான்டா. அது வந்து ஆப்வியஸ் சாய்ஸ்ரா. நீ வந்து வேற கில்லு சிராஜுக்கு ஓரளவுக்கு பண்ணலாம். ஆனா மோஸ்ட்லி கில்லு தான் சூஸ் பண்ருவ. நான் கேட்டா ஆனா இந்த ராகுல். பக்கம் ஸ்டோக்ஸ் தான்டா. அதான் ஸ்டோக்ஸ் தான். அதான் நான் ரெண்டே ரெண்டு பேர் தான். ஒன்னு ஸ்டோக்ஸ், இன்னொன்னு வந்துட்டு இது. ஏன்னா நீ வந்துட்டு பார்த்தனா கில்லு பேட்டிங் மட்டும் தான் ஆடிட்டு இருப்பான். அங்கிட்டு பும்ரா பார்த்தனா இந்தியன் டீம்ல வந்துட்டு லைக் கன்சிஸ்டண்டா இருந்தாலும் பிரேக் கொடுத்தானுங்க அவனுங்களும் ஈவன் சொல்ல. ஆனா ஸ்டோக்ஸ் வந்துட்டு 4 மேட்ச் பாரபட்ச பார்க்காம விளையாடினா நல்லா இருந்துச்சு. ஆனா அதான் லைக் கொடுத்துருக்கணும். கடைசியில யாருக்கு மொத்தமா கொடுத்தாங்க, பிரசன்டேஷன் பார்க்கல. ஏன்டா 2 பேருக்கும் ஒண்ணு கொடுப்பாடா. ஓகேவா, இங்கிலாந்து டீம்ல இருந்து ஒரு பிளேயர் ஆஃப் தி சீரிஸ், இந்தியா டீம்ல இருந்து பிளேயர் ஆஃப் தி சீரிஸ். இங்கிலாந்து டீம்ல இருந்து புருக்கு கொடுத்துட்டாங்க. இந்தியால இருந்து ஆப்வியஸா இவனு தான் கில்லுக்கு தான் கொடுத்தானுங்க. அது அது பெருசா தெரியல. பட் ஆனா கமெண்ட் எடுப்பேன் சொல்லிட்டு இருந்தானா சிராஜுக்கும் கொடுத்துருக்கலாம். ஏன்னா ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் சீரிஸ் 23 விக்கெட்டாண்டா. 23 விக்கெட். அப்புறம் கடைசி மேட்ச் இவ்வளவு ஹார்ட் அவுட் பர்ஃபார்ம், அந்த ஒரு ரீசன்சி பயாஸ் இருக்கும்ல, கடைசி மேட்ச்ல யாரு பண்ணாங்க அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கும்ல, அந்த இது சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஆனா கில்லு தான்டா ஒரு புது கேப்டனு, புது இது. அவனை பத்தி இதான் நீங்க கொஞ்சம் பேச. அவனை பத்தி நீ கில்லு ஃபேன் வேற. ஆனா கில் வந்து எப்படின்னா, லாஸ்ட் மேட்ச் எதிர்பார்த்த மாதிரி 250 பால்ஸ் பிடிச்சிருந்தா நான் சொன்ன அந்த ராகுல் டிராவிடோட ரெக்கார்டை ப்ரீச் பண்ணியிருக்கலாம் நேரம். பட் ப்ரோ சூஸ் வயலன்ஸ் ஓவர், இது ப்ரோ டென்ட் சூஸ் வயலன்ஸ்ரா. அப்படியே எப்படி சொல்றது, வந்தான் அவன் பாட்டுக்கும் 2 விக்கெட் எதுக்கு கொடுத்தானே தெரியல. ஆனா கடைசி மேட்ச் பெர்ஃபார்மன்ஸ் பெருசா இல்லைனாலும் சீரீஸ் ஓவரால் சீரீஸா பார்த்தா பர்ஃபெக்டா இருந்துச்சு. நீ சொல்லலாம் பிளாட் ட்ராக் அதெல்லாம் வச்சு என்னன்னா சொல்லிக்கலாம். ஆனா ஃபோர்த் மேட்ச் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தான் பாரு, ஸ்டான்ஸுக்கே காசு தான் அப்படின்ற மாதிரி பர்ஃபெக்ட் பேலன்ஸ் தான் எனக்கு. அப்புறம் மறந்துட்டேன் பாடி நானு. ஷேமிங் எப்பயுமே யாரு மேலேயும் பண்ணக்கூடாது. அது வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயம். நம்ம வந்துட்டு ஒல்லியா இருக்கோம் அப்படிலாம் சொல்லிட்டு மத்தவங்களை பாடி ஷேமிங் பண்றது வந்துட்டு மாத்திக்கிங்க. முடிஞ்சா ஃப்ரேம் விட்டு வெளில போகுது, ஃப்ரேம் கூட செட் ஆக மாட்டீங்க அப்படின்றது. இந்த இந்த ஜோக்கெல்லாம் வந்து இங்க பாருங்க, பிட் ஸ்டாப்ல ஒரு தடவை போயிட்டேனா என்னை நானே தடுக்க முடியும். அதான் நான் அது ஓகே. எனக்கு கேட்டா 2-2 சீரீஸ் முடிஞ்சிருச்சு. 5 மேட்ச் சீரீஸ் இதுதான் வந்து இந்த 25 இயர்ஸ் இருக்குல்ல, 2000 டிகே இது எரா இருக்குல்ல, அதுக்கப்புறம் அந்த 25 வருஷத்துல இதான் 5வது மேட்சா. என்னன்னா 5 மேட்ச் சீரீஸ்ல 5 மேட்சுமே 5வது நாள் போயிருக்குதான்.
ஸோ அதான் சொல்லிட்டு இருந்தானுங்க. அது ஒரு மாதிரி இது வந்து இந்த சீரிஸ் பார்க்க கிடைச்சது வந்துட்டு உண்மையிலே கொடுத்து வச்சிருக்கணும். ஏன்னா 5 மேட்சுமே 5வது நாள் வந்திருக்கு. எப்படி? அதான்டா, அதான் எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க டெஸ்ட் மேட்ச் அழிய போகுது. ஐ மீன் அவ்வளவுதான், T20 தான் அடுத்து இது ஃபுல் அண்ட் ஃபுல், டெஸ்ட் மேட்ச்ல அவன் கண்டு கூட மாட்டான் அப்படின்னு. பட் ஆனா இந்த சீரிஸ் வந்து அது ஒரு நல்ல ஷவுட் அவுட்டா இருந்துச்சு. டெஸ்ட் மேட்ச் வந்து நல்லா 2 குவாலிட்டி டீம் ஆடிச்சு அப்படின்னா கண்டிப்பா இப்ப இதுவே வெஸ்ட் இண்டீஸ் ஆட்சி தான் பார்த்தேன்னு வச்சுக்கேன், எவனுமே கண்டு கூட இல்லை. ஏன்னா லிட்டரலி ஒன் சைடு டாமினேட் அச்சு நோத்திட்டானுங்க. ஸ்டாருக்குலாம் பிங்க் பால் கொடுத்தோடனே 27 கால் அவுட். சோ ஆனா இந்த பக்கம் ரெண்டு ரெண்டு டாமினன்ட் டீம் ஆடும்போது, 2 நல்ல டீம் ஆடும்போது ஒரு நல்ல ஒரு உனக்கு குவாலிட்டி கிரிக்கெட் கிடைக்கும். 5 நாளுமே போச்சு, அது நல்லா இருந்துச்சு. லைக் டெஸ்ட் மேட்ச் திருப்பி ஓகே, டெஸ்ட் மேட்ச் இன்னும் ஆகல, ஒரு நல்ல டீம் ஆடும்போது டெஸ்ட் மேட்ச் இன்னும் அலைவா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது இருந்தது. எனக்கு என்னன்னா இந்த சீரீஸ்ல வந்துட்டு எல்லாரும் நினைக்கிற ஒரு விஷயம் தான் என்னன்னா, ரொம்ப பேட்டிங் வந்து ஓவர் இருந்துச்சா என்னன்னு தெரியல. பேட்டிங் வந்து ரொம்ப டெப்தா இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா ஏன்னா பவுலர்ஸ் கான்ட்ராஸ்ட் வெட்டின் பேட் அண்ட் பாலே பெருசா. அதாவது என்ன பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னா, இந்த சீரிஸ் மட்டும் இந்த மேட்ச் மட்டும் தோத்துருச்சு கம்பீரே அவ்வளவுதான் அப்படின்னு இருந்தாங்க. வாத்தியாரே ஜஸ்ட் மிஸ் 35 ரன் காலால கம்பீர் கழிட்டு முடிச்சு. ஏன்னா நினைச்சு பாரு, பங்களாதேஷ் எப்படி சொல்றது, நியூசிலாந்து கிட்ட ஓம்ல ஓம்ல குத்து வாங்கினதே இல்ல. 12 வருஷம் கழிச்சு ஓம்ல சரியான ஒயிட் வாஷ் நியூசிலாந்து கிட்ட. ஆஸ்திரேலியா கிட்ட போய் பிஜேடில நல்ல ஸ்குவாட். இத்தனைக்கும் நீ இந்த ஸ்குவாடாவது சொல்லலாம் சீனியர் பிளேயர்ஸ் போயிட்டாங்க அப்படி இப்படின்னு. ஆஸ்திரேலியா கிட்ட இந்தியாவோட பெஸ்ட் ஸ்குவாட், பும்ராவா ஸ்பீக்ல இருந்தான். அதை வச்சு ஒரு இந்த மேட்ச் மட்டும் தோத்துருந்தாங்கன்னா அவ்வளவுதான். எல்லாம் ட்விட்டர்ல இதுல கக்கி இருப்பானுங்க, வாத்தியாரே ஜஸ்ட் மிஸ் அந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருப்பானுங்க. பட் கருண் என்ன தட்டி விட்டுருப்பான், வாத்தியாரே முத முத மாட்டு அந்த மாதிரி. அதான் என்னன்னா லைக் சீரீஸ்டா இருந்தாலும் ஒரு பாசிட்டிவ் எப்படி சொல்றது, ஒரு பாசிட்டிவிட்டி கொண்டு வந்த மாதிரி இருந்துச்சு டீம் உள்ளே. இன்னொன்னு வந்துட்டு August 4 உங்களுக்கு யார் யாருக்கா ஞாபகம் இருக்கோ இல்லையோ, சீரீஸ் ஸ்ரீலங்கன் சீரீஸ் ஒயிட் வாஷ் செய்யப்பட்டது. அது வந்து ஒரு ஒரு பிளாக் டே மாதிரி வச்சுக்கோங்களேன். ஏன்னா மேட்ச் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், ஹர்ஷீப் சிங்கோட அந்த ஒரு ஐகானிக் ஃபினிஷ் எல்லாரும் பார்த்திருப்போம். அந்த 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 மேட்சுக்கு அப்புறம் நடந்த மேட்ச் தான் இந்த 2வது மேட்ச். ஸ்ரீலங்கா வின் பண்ணுவாங்க. ஆஸ் யூஸ்வல் எவனோ ஒரு ஸ்பின்னர் போடுவான் அந்த அந்த நேரத்துக்கு. அவன் போடுற ஸ்பின்னர் வந்துட்டு ஏதோ இன்னைக்குதான் பந்த பாக்குற மாதிரி ஆடுவானுங்க. அந்த மாதிரி தான் அன்னைக்கும் போச்சு. சுவிட்ச் ஹிட்டுக்கு போய் அவுட் ஆகும் ரோஹித் சர்மா. நான் பாக்குறேன், எனக்காவது ரோஹித் சர்மா ஸ்விட்ச் ஹிட்ல ஸ்பின்னர் போட்டு காலை வந்துட்டு ஃப்ரண்ட் ஃபுட்ல இங்க மிட் விக்கெட்ல வச்சுட்டு 2வது காலை எடுத்து இதுல ஃபைன் லெக் பின்னாடி வச்சுட்டு எனக்கா ஸ்விட்ச் ஹிட் அடிச்சு பாத்திருக்கீங்களா? மேக்ஸ்வெல் மாதிரி ஆடிட்டு இருந்தான் அந்த மேட்ச். நான் அந்த மேட்ச் அன்னைக்கு இதுதான் ஏன்னா அந்த சீரியஸ் ஞாபகம் இருக்கடா. ஏன்னா எப்படின்னா ரோஹித் சர்மா மட்டும் 50-50 350 அடிச்சிருப்பான். அவன் அவுட் ஆயிட்டா மேட்ச் முடிச்சிடும். ஏன்னா அவன் மட்டும் தான் ஆடிட்டு இருப்பான். ஏன்னா ஸ்பின் எவனும் ஆடவே தெரியாது. அதுக்கப்புறம் வர எவனுக்குமே ஸ்பின் ஆடு. இத்தனைக்கும் அந்த சீரிஸ் கேஎல் ராகுல் இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன், தெரியல. ரிஷப் பந்த் ஆடி இருப்பாங்க சீரிஸ். கில்லு கீப்பிங் யார் பண்ணான்னு தெரியல. கீப்பிங் எவனுக்குமே ஸ்பின் ஆட வந்திருக்காது. ஸ்ரீலங்கா பிளாஸ்னா அந்த பக்கம் நீ யார வேணா கூட்டுவான், நீ அஸ்வினை கூட்டுவா, குல்தீப் அதை கூட்டணும்னு சொல்லிட்டு அவனுக்கு சாலிடா ஃப்ரண்ட் ஃபுட் டிஃபென்ஸ் வச்சு நான் ஆடுறேன் போட்டு ஆடிட்டு இருப்பானுங்க. இவனுக்கு இந்தியன் பிளேயர்ஸுக்கு ஆடவே வந்திருக்காது அந்த சீரிஸ். அது ஒரு மாதிரி. ஆமா, அந்த சீரிஸ் கம்பீர் கிட்ட தான் உத. ஸோ அதான் கம்பீர் வந்து எப்படியோ தப்பிச்சிட்டான் தம்பி இந்த சீரிஸ் டிராப் பண்ணிட்டு. இல்லைன்னா அவ்வளவுதான், பெரிய அப்பா வாங்கியிருப்பான். சொல்றேன் மோரந்தா. அதாவது இப்போ ரீசன்ட் பாஸ்ட்ல ஒரு படம் வந்து இருந்துச்சு, நானும் என் ஃப்ரெண்டும் போய் பார்த்தோம். அதுல பாத்தீங்கன்னா நான் இல்லைங்க, ஏங்க அது நான் இல்லைங்க, அது நான் இவன்ல இல்லைங்க, அது நான் இல்லைங்க. வேற ஃப்ரெண்டு போயிட்டு பார்த்துட்டு இருந்தோம். செம்மையா இருந்துச்சு. போஸ்ட் கிரெடிட் சீன்ல எல்லாம் மிரட்டிட்டாங்க. உங்களுக்கு உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது பெஸ்டி அந்த மாதிரிலாம் இருந்தா கூட போய் பாருங்க, நல்லா இருக்கு. தலைவன் தலைவின்னு ஒரு படம் போஸ்ட் கிரெடிட் சீன் எல்லாம் வச்சிருக்கானுங்க. மிரட்டிட்டாங்க. அதான் தேட்டரே வந்துட்டு லைக் அதான் நீ எல்லாம் போஸ்ட் அடிச்சுன்னு ஓகே ஃபேண்டாஸ்டிக் ஒரு சூப்பர்மேன் பத்தி பேச போறான் போல அப்படின்னு நினைச்சிட்டு பாத்துட்டு இருப்பானுங்க. அந்த இடத்துல வந்துட்டு லைக் ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேமிலி டிராமா மூவி, ஒரு ஃபீல் குட் மூவி. பாத்தீங்கன்னா செமையா இருக்கும். வாட்சபிள். எங்களுக்கு அடுத்த அடுத்த இதுல பாண்டியராஜ் சார் ஏடா உங்க படத்தை ப்ரொமோஷன் எல்லாம் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு காசு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். நான் மட்டும் தான் பண்ணியிருக்கோம் உங்க இதுக்கு. அஹ், அஹ், எப்படி வியூஸ் வராது? நாங்க 2 பேரும் தான் மாத்தி மாத்தி பார்ப்போம். அதான் அவ்வளவு தைரியமா பேசிக்கிட்டு இருக்கோம். என்ன என்ன வேணா பேசுவோம்டா. என்ன வேணா பேசுவோம்டா. தம்ப்நெயில் வெயிட் பண்ணிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ், கவலையப்படாதீங்க. என் இஷ்டத்துக்கு தம்ப்நெயில்ல எவனையோ வந்து வஞ்சு திட்டி மீட்டிங் 10 நிமிஷத்துல முடிய போதான் ஃப்ரெண்ட்ஸ். ரெக்கார்ட் ஸ்டாப் பண்ணிடலாமா? ஓகே, பாய் 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 பாய். Stay stay tuned and follow us on YouTube and Instagram. Bye 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 friends.